எப்படி உருவாக்குறாங்கன்னா, கத்திரிக்காய் ரகங்கள்லயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகங்களை எடுத்து இந்த ஹைபிரிட்ங்கிறது என்னன்னா, மரபு விதைகள்ல இருந்து தான். ஏன்னா அதுதான் ஆரிஜின். அங்க இருந்து தான் அடுத்தடுத்த இது பண்ண முடியும் நம்ம. இப்ப இது மேனுவலா பண்றது. எப்படின்னா செலக்டிவ் பிரீட். இப்ப எடுத்துக்காட்டுக்கு கத்திரிக்காயில ஒரு 15 ரகம் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 15 ரகத்துல ஒரு ரகத்துல முள்ளு இருக்கும். ஒரு ரகம் குண்டா இருக்கும். ஒரு ரகம் ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு ரகம் நீளமா இருக்கும். ஒரு ரகத்துல சதைப்பற்று அதிகமா இருக்கும். இப்ப நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆனா இப்ப மக்கள் எதிர்பார்க்கறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபிளஷி டைப்பா இருக்கணும். அதாவது ரொம்ப சீக்கிரம் முத்திரக்கூடாது. ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கணும். பிஞ்சாவும் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய அவங்க கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரியான ரகத்தை தேர்ந்தெடுக்கிறது. சோ நாட்டு ரகத்துல ஒரே ரகத்துல இது எல்லாமே இருக்காது. புரியுது. நீளமா இருக்கு அப்படின்னா அது ஃபிளஷ் டைப்பா இருக்காது. குண்டா இருக்கு அப்படின்னா அதுல முள்ளு இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஹைபிரிடைசேஷன் பண்றாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபிளஷி டைப் தேவை. இதுல இருக்கக்கூடிய முள்ளு மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட், இதுல இருக்கக்கூடிய இது எல்லாமே எடுத்து மேனிபுலேட் பண்றாங்க. மேனிபுலேட் பண்ணி ஒரு ரகம் கொண்டுட்டு வராங்க. அப்படி கொண்டுட்டு வர ரகம் இது வரைக்கும் கிடையாது. அப்படி ஒரு ரகம் கிடையாது. அதுதான் வந்து ஹைபிரிட். செயற்கையா ஒரு ரகத்தை உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்கன்னா, கத்திரிக்காய் ரகங்கள்லயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகங்களை எடுத்து அதுல தாய் ரகம் ஒன்னாவும் தந்தை ரகம் ஒன்னாவும் அதுல இருந்து ஜீனை எடுத்து மேனிபுலேட் பண்ணி அதை அவங்க லேப்ல வச்சு வளர்த்து அதுல இருந்து சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஃபார்மர்ட்ட கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டு கொண்டு வராங்க. கத்திரிக்காய்க்குள்ளேயே பண்ணி எடுக்கிறது ஹைபிரிட். இது மாதிரி வெண்டைக்காக்குள்ள நடந்துச்சுன்னா வெண்டைக்காய், பாவக்காக்குள்ள பாவக்காய். இதுதான் ஹைபிரிடைசேஷன். சோ செலக்டிவ் பிரீட் எல்லாமே ஹைபிரிட். ஆரிஜின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ்ல இருந்து தான் வரும். ஜெனரல் அதுல நிறைய இருக்கு. வைல்டு வெரைட்டி இருக்கு, செலக்டட் வெரைட்டி, அது எல்லாமே நேட்டிவ்.